இது புட்டபர்த்தி சாய்பாபா கோயில். இதெல்லாம் ஒரு 100 வருடங்கள் தான். மகாராஷ்டிராவில் பிறந்தவர், இஸ்லாமியரால் வளர்க்கப்பட்டவர். அவருக்கு ஞானம் கிடைத்தது. அதனால் பலர் அவரை வணங்குகிறார்கள், நினைத்ததெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறார்கள். அது ஒரு புறம் இருக்கட்டும். இதுபோல புதியவர்கள் கோயிலை உருவாக்கி நமக்கு அந்த அச்சரப்பாக்கம் அதுக்கும் அந்தாண்ட போனோம்னா அங்கே ஒரு அம்மன் கோயில் உருவாக்கி சிகப்பு, அது ரயில்வே ஸ்டேஷனும் இருக்கிறது. அங்கே அடிக்கடி பலர் அந்த சிகப்பு புடவை அணிந்து கொண்டு அவர்கள் செல்கிறார்கள். ரயில்வே ஸ்டேஷன் அமைத்து விட்டார்கள். பங்காரு அடிகளார் என்பவர்தான், அவர் மறைந்து விட்டார் என்று அவருக்கு இன்னும் சில இடங்களில் சில வழிபாடு தலங்களை வைத்துள்ளார்கள். இதெல்லாம் அன்றாடம் நாம் பார்க்கிறோம். புதிய கடவுள்களை அவர்கள் உருவாக்குவார்கள். விநாயகருக்கு ஒரு பெயர் என்று சொன்னால் இவர்கள் 1000 பெயர்களை வைத்துள்ளார்கள். இந்த நாயை பார்த்தால் நாம் நாய் என்போம், அவர் பைரவர் என்பார், கால பைரவர் என்பார், இன்னும் என்னென்னவோ பெயர்கள் எல்லாம் வைத்து சொல்வார்கள். இதெல்லாம் காலப்போக்கில் மக்களை மாற்றியது. ஏதோ ஒரு காரணம், மயங்கினார்கள். மயக்கம், மனதிலே மயக்கம். அந்த மயக்கத்தினால் இவர்களுக்கு மயங்கி விட்டார்கள். எப்படி ஒரு பாம்பு மகுடியை வைத்து வாசித்தால் அந்த பாம்பு மயங்கி விடுமோ, அதுபோல பலர் சில பாடல்களை பாடும் பொழுது இசையுடன் அமைத்து அதை சொல்லும் பொழுது காதால் கேட்கும் பொழுது தேன் வந்து அவர் காதிலே பாயும், மனம் மாறிவிடும். இந்த பூமியிலே தோன்றிய பொழுது எந்த மதமும் எந்த ஜாதியும் இல்லை. ஆனால் 2000 வருடங்களுக்கு பிறகுதான் மதங்கள் உருவானது. இன்று அந்த மதத்தை பின்பற்றுபவர்கள், மதம் அல்லது சமயம் பின்பற்றுபவர்கள் உலகத்தில் அதிகமாக இருப்பவர்கள் கிறிஸ்துவர்கள் எண்ணிக்கையின்படி, 2வது இஸ்லாமியர்கள், 3வது இந்துக்கள், 4வது பௌத்தம். சமணம் எந்த நாட்டிலும் இல்லை. இப்படியெல்லாம் வரிசைப்படுத்தலாம். ஏனென்றால் யாரெல்லாம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அந்த எண்ணிக்கை கூடிவிடும். நாத்திகர்கள் இருக்கிறார்கள். நாத்திகர்கள் என்றால் கடவுள் இல்லை என்று நம்புபவர்கள். நா என்றால் இல்லை என்று அர்த்தம். அகத்திலே அப்படி ஒரு எண்ணம் இல்லை. அதனால்தான் நாத்திகம் என்று பெயர் வந்தது. அதை உருவாக்கியவர் கௌதம புத்தர். 2500 வருடங்கள். அப்பொழுது வேறு எந்த மதமும் இல்லை. ரிஷிகள் இருந்தார்கள், வேதங்கள் இருந்தது. அதையெல்லாம் பார்த்து பிடிக்காமல் தான் கௌதம புத்தர் தனக்கென்று கொள்கையை வைத்துக்கொண்டு அவர் செய்தார். அடுத்தபடியாக வர்த்தமான மகாவீரர், 24 தீர்த்தங்கரில் கடைசியாக வந்தவர் இந்த வர்த்தமான மகாவீரர். அகிம்சை தான் அவருடைய கொள்கை. எதையும் யாரையும் கொல்லக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது. காற்றினால் கூட நமக்கு துன்பம் வரும் என்பதற்காகவே அவர் ஒரு துணியை முகத்தில் வைத்துக் கொள்வார்கள், மூக்கில் முன்னாடி. அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் சமணம் அழிந்து விட்டது, அழிக்கப்பட்டது, சைவர்களால் அழிக்கப்பட்டது. பல உதாரணங்கள் இருக்கிறது. திருக்கழுக்குன்றம், கழுகுமலை, அங்கே போனால் உங்களுக்கு தெரியும். கழுகு வந்து தின்னும், ஆட்களை கொன்று கழுவேற்றம் செய்து அவர்களை தூக்கி போட்ட பிணங்களை தின்பதற்காக அங்கே கழுகுகள் வரும், பிணம் தின்னி கழுகுகள். அதனால தான் அந்த பெயரே வந்தது. ஒரு நண்பர் தான் எனக்கு சொன்னார், வசீகரன் என்பவர் சொன்னார். அதை ஆராய்ந்து பார்த்த பிறகுதான் எனக்கு தெரியும். திருவிக்கா பேச்சு பயிலரங்கத்தில் மிக அருமையாக பேசுவார் வசீகரன். நல்ல நண்பர். தற்பொழுது தொடர்பிலிருந்து நான் விலகி இருக்கிறேன், அவ்வளவுதான். எனவே நண்பர்களே,
உலகத்தில் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தகையதாயினும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளை யாரும் காண்பது இல்லை. இதோ மலையை பார்க்கிறோமே, மெய்ப்பொருளை யாரும் காண்பது இல்லை. அகப்பொருளை இவர்கள் தேடுகிறார்கள். வெளியிலே இருப்பதை உண்மை என்று நம்புகிறார்கள். தனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவனை யாரும் அறிந்து கொள்வதில்லை. எனவே இது ஒரு கேவலமான சிந்தனைகள் தான். அகம் புறம், அகநானூறு புறநானூறு என்று இருக்கிறது. அகத்திணை புறத்திணை என்றெல்லாம் இருக்கிறது. தமிழில் எல்லாமே தமிழில் இருக்கிறது. சிலப்பதிகாரமாக இருக்கட்டும், மணிமேகலையாக இருக்கட்டும், சீவக சிந்தாமணியாக இருக்கட்டும், வளையாபதியாகட்டும், குந்தலகேசியாக இருக்கட்டும், எல்லாம் இது சமண பௌத்த இலக்கியங்கள் தான் இவைகள். இந்த 7ஆம் நூற்றாண்டில்தான் வைணவர்களும் சைவர்களும் வந்து மாற்றிவிட்டார்கள். அழிந்து போனது. ஆசீவகம் என்ற ஒன்று இருந்தது, அதுவும் அழிந்து போனது. இதெல்லாம் இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.